ஹலோ கைஸ், என் பேர் லோக்கி. வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டிராகன் ஸ்லேயர்ஸ் பியர்லெஸ் ரெக்ரெஷனோட எபிசோடு 20. எபிசோடு 19 மிஸ் பண்ணவங்களுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெயிட் பண்ணது போதும், வாங்க எபிசோடுக்குள்ளே போகலாம். எபிசோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோ அந்த ஸ்வாடை கையில் எடுத்து பார்க்குறான். ஆனால் அது வெளியே பார்க்க சும்மா மொக்கையா மழுங்கி போன ஸ்வாடு மாதிரி இருக்குது. என்ன ஜெலியன், ஸ்வாடை இன்னும் ஷார்ப்பாக பண்ணாமல் அப்படியே அறகுறையாக விட்டுட்டீங்களான்னு நம்மளால் டவுட்டாக கேட்குறான். இந்த ஸ்வாடை இப்படித்தான் செய்யணும்னு டிசைன் பண்ணப்பட்டிருக்குன்னு ஜெலியான் பதில் சொல்கிறான். அவன் மூஞ்ச பார்த்த நம்ம ஆள், ஓஹோ எனக்கு இதுதான் செட் ஆகும்னு வேணும்னே இந்த ஷேப்பில் செஞ்சுருக்கீங்களான்னு கேட்க ஜெலியானும் பயந்துக்கிட்டே ஆமாங்கிறான். சாதாரண ஆளுங்களுக்கு இந்த ஸ்ட்ரேஞ்சான டிசைன் புரியாது, ஆனால் நம்மளால டக்குன்னு புரிஞ்சுக்கிட்டதை பார்த்து ஜெலியான் நிம்மதியாகிறான். இந்த ஸ்வாடுக்கு இன்னும் நான் பேரை வைக்கல, ஏன்னா இதை செய்யும்போது எனக்கு எந்த பேரும் தோணலை, நீங்களே இதுக்கு ஒரு மாஸ் பேராக வைங்கன்னு ஜெலியான் சொல்கிறான். இதை கேட்டு நம்மளால குழம்பி போகிறான். ஏன்னா பாஸ்ட் லைஃப்பில் கிரஹாம் ஸ்வாடுக்கு ஜெலியான் தான் பேர் வச்சிருப்பான். அப்போ இது அந்த பழைய ஸ்வாடு கிடையாது, இந்த டிராகன் பல்லில் செஞ்ச ஸ்வாடுக்கு ஒரு தனி விதியே இருக்குன்னு நம்மளால புரிஞ்சுக்கிறான். பேரை யோசிச்சுக்கிட்டே நம்மளால டக்குன்னு பவரை அந்த ஸ்வாடுக்குள்ளே இறக்குறான். அங்கே ஏதோ டேஞ்சர் நடக்க போகுதுன்னு ஜெலியான் ஷாக் ஆகுறான். அப்போ எல்லாரும் ஷாக் ஆகுற மாதிரி நம்ம ஆள் தன்னோட சொந்த கையை வெட்டி அந்த ரத்தத்தை ஸ்வாடில் சொட்ட வைக்கிறான். ஜெலியான் பதறி போய் கத்துறான். ஆனால் நம்ம ஆள் செம்ம கூலாக பேசிவ் ஹீலிங் பவரை சிஸ்டம் மூலமாக டெம்பரரியாக ஆஃப் பண்ணுறான். காயம் அப்படியே இருக்க நம்ம ஆளோட ரத்தம் சொட்டு சொட்டா அந்த ஸ்வாடில் விழுது. அந்த ரத்தம் ஸ்வாடில் பட்ட அடுத்த செகண்ட் அதுக்குள்ளே விழுந்திருந்த ஒரு பயங்கரமான பவர் ஆன் ஆகுது. டே, இவன் என்ன ஸ்வாடு நேமிங் ரிச்சுவல் பண்ணுறானான்னு ஜெலியான் நம்ப முடியாமல் ஷாக் ஆகி போய் நிற்கிறான். ஒருத்தனோட ரத்தமும் மேஜிக் பவரும் ஸ்வாடில் பட்டு அதுக்கு ஒரு பேர் வைக்கும்போது தான் இந்த ஏன்சியன்ட் டிராப் சடங்கு ஸ்டார்ட் ஆகும். இந்த ரிச்சுவல் ஸ்டார்ட் ஆன உடனே பண்ணுறவன் அப்படியே மயங்கி விழுந்து ஸ்வாடோட ஒரிஜினல் நேம் கிடைக்கிற வரைக்கும் ஒரு எண்ட்லெஸ் காலத்துக்குள்ளே சுற்றிக்கிட்டே இருக்கணும். இது ரொம்ப டேஞ்சரான சடங்கு, இது வேர்ல்டுக்கே தெரியாது, இவனுக்கு எப்படி தெரியும்னு ஜெலியான் ஷாக் ஆகுறான். நம்ம ஆளோட கான்சியன்ஸ்னஸ் இப்போ ஒரு டார்க்கான கடலுக்குள்ளே மூழ்குது. அங்கே லட்சக்கணக்கான நேமாக மின்னிக்கிட்டு இருக்கு. அந்த புயலுக்கு நடுவில் தன்னோட ஃபியூச்சருக்கு செட் ஆகுற மாதிரி ஒரே ஒரு பேரை நம்மளால் செலக்ட் பண்ணணும். இது ஏதோ பழைய பேரை ரீசைக்கிள் பண்ணுற வேலை இல்லை, ஒரு புது வேர்ல்டுக்கான புது பேர். நம்மளால் இன்னும் ஆழமாக போய் தேடுறான். கடைசியாக அந்த இருட்டிலிருந்து ஒரு மாசான நேம் வெளியே வருது. அதுதான் பிளாக் ஸ்வாட் பஹாமுட். சிஸ்டமும் உடனே பஹாமுட் ஸ்வாடை நம்ம ஆளோட எக்யூப்மெண்ட்டாக ரிஜிஸ்டர் பண்ணுது. சுற்றி ஏகப்பட்ட ஸ்வாட்ஸில் அந்த புது ஸ்வாடு செம்மகத்தாக வெளியில் வருது. என் உள்மனசு கடைசியில் போய் ஒரு வில்லன் டிராகனோட பேரை செலக்ட் பண்ணிச்சுன்னு நம்ம ஆள் லைட்டாக ஷாக் ஆகுறான். இருந்தாலும் நம்ம ஆள் அதை ஏற்றுக்கிறான். துவார்ஸ்களுக்கே மறந்து போன ஒரு சடங்கை நம்ம ஆள் செஞ்சு முடித்ததை பார்த்து ஜெலியான் ஷாக் ஆகி போய் பாராட்டுறான். நம்ம ஆள் சும்மா நைஸாக நான் ஹிஸ்ட்ரி படிக்கும்போது தெரிஞ்சுக்கிட்டேன்னு ஒரு பொய்யை போட்டுட்டு ரொம்ப நாளைக்கு அப்புறம் உடம்புல கட்டுப்போடுறத ஃபீல் பண்ணுறான். நீ முதல்ல ரெஸ்ட் எடு, உனக்கு தரதுக்கு என்கிட்ட இன்னொன்று இருக்குன்னு ஜெலியான் சொல்லிட்டு அதை தேட போகிறான். நம்ம ஹீரோ தனியாக நிற்கும் போது தன்னோட காயம்பட்ட கையையும் இப்போ நடந்த சம்பவத்தையும் வச்சு ஒரு செம ஸ்கெட்சு போடுறான். நம்ம ஹீரோ கிட்ட இருக்கிற பேசிவ் ஸ்கில்லை இப்போ நினச்சா தன்னால் ஆஃப் பண்ண முடியுன்ற பெரிய சீக்ரெட்டை நம்ம ஆள் கண்டுபிடிச்சிட்டான். இதனால் நம்ம ஆளோட ஹீலிங் பவரை மற்றவங்களுக்கு தெரியாமல் மறைச்சிக்க முடியும். இந்த சீக்ரெட்டை இப்போதைக்கு ஜெலியான் கிட்ட சொல்ல வேணாம்னு கட்டுப்போட்ட கையோடவே மெயின்டைன் பண்ணுறான். ஆனால் நம்ம ஹீரோவோட இப்போதைய ஃபோக்கஸ் எல்லாம் அந்த புது ஸ்வாடு மேலே தான். டக்குன்னு பிளாக் ஸ்வாட் பஹாமிட் டீட்டெயில்ஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அது பஹாமிட்டோட ஸ்ட்ராங்கான பல்லையும் ப்ளூ ஃப்ளேம் மானாவையும் வச்சு செஞ்ச ஒரு அல்டிமேட் மாஸ்டர் பீஸ். இந்த ஸ்வாடுக்கு அழிவே கிடையாது. அப்புறம் நாம் வளர வளர இதோட சீல் வைக்கப்பட்ட பவர்ஸும் அன்லாக் ஆகும்னு போட்டிருக்கு. ஒரு டிராகன் பல்லில் செஞ்ச ஸ்வாடுக்கு இவ்வளவு அசுரத்தனமான பவர்ஸானு நம்ம ஆள் ஷாக் ஆகுறான். ஆனால் இது எல்லாத்தையும் விட நம்ம ஆளை தூக்கி வாரி போட வச்சது வேற ஒரு விஷயம். அதுதான் ஆரா கன்வர்ஷன். நம்ம ஆளோட பழைய ஸ்வாடான கிராமுடைய பவரே இதுதான். இந்த ஆரா கன்வர்ஷன் பவரை வச்சு சுற்றி இருக்கிற மேஜிக் ஈத்தர்னு எந்த எனர்ஜியாக இருந்தாலும் அதை அப்படியே தனக்கு தேவையான ஆரா எனர்ஜியாக மாற்றிக்க முடியும்னு தெரிஞ்சு நம்ம ஆள் செம்ம ஹாப்பி ஆகுறான். இப்போ நம்ம ஆள் பஹாமிட் ஸ்வாடை கிரிப்பாக பிடிச்சதும் அந்த ப்ளூ எனர்ஜி நம்ம ஆளுக்கு ரியாக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுது. நேச்சுரலாகவே ஆரா எனர்ஜியை யூஸ் பண்ண முடியாத நம்ம ஆள் முன்னாடி நாம் ஒரு ரெட் நைட் ரேங்க்குக்கு மாசாக எகிற இந்த ஸ்வாடு தான் வழிகாட்டுச்சு. இப்போ மறுபடியும் அதுக்கான டைம் வந்துருச்சுன்னு புரிஞ்சுக்கிறான். தான் தருவேன்னு சொன்ன ஐட்டத்தை தூக்கிட்டு வரான். ஆனால் உள்ளே வந்தவன் அப்படியே ஷாக் ஆகி நிற்கிறான். ஏன்னா அங்கே நம்ம ஹீரோவும் நம்ம ஆளோட ஸ்வாடையும் சுற்றி ப்ளூ ஆரா வெறித்தனமாக ப்ளோ ஆகிட்டு இருக்கு. அந்த புது பிளாக் ஸ்வாடோட மாஸ் பவரை பார்த்து எல்லாரும் ஷாக் ஆகி போய் நிற்கிறாங்க. ஸ்வாடிலிருந்து வர்றது நிஜமான ஆராதான்னு ஜெலியன் புரிஞ்சுக்கிறான்.
டே நீ இப்போ பப்பிள் நைட்டு ரேங்கே தாண்டிட்டடான்னு அவன் கத்த நம்ம ஹீரோவும் ஸ்வாடோட பவரை பார்த்து ஷாக் ஆகி போய் நிற்கிறான். ஆனால் ஜெலியான் அதை விடு, நீ முதல்ல இதை வந்து பாருன்னு சொல்லி தன்னோட மாஸ்டர் சொந்த கையால் செஞ்ச ஒரு ஸ்வாடோட உரைய ஜீக்கு முன்னாடி நின்றான். அதில் இருக்கிற துவார்ப் லெட்டரை படித்ததும் நம்மால் அப்படியே ஷாக் ஆகுறான். ஏன்னா அது இந்த வேர்ல்டுலேயே லெஜெண்டான பிளாக் ஸ்மித் மாஸ்டரான கரீன் எபாவோடது. அவரோட படைப்புகள் எல்லாமே விசித்திரமான பவர்ஸ் கொண்ட விலை மதிப்பெற்ற பொக்கிஷங்கள். அப்போ ஜெலியான் இந்த கரீன் எபாவோட அசிஸ்டண்டானு நம்மால் யோசிக்கிறான். நம்மால் அந்த துவார்ப் லெட்டர்ஸை அசால்ட்டாக படிக்கிறத பார்த்து ஜெலியானுக்கே செம்ம இம்ப்ரெஸ் ஆகுது. இந்த உரையும் பார்க்க சும்மா சாதாரணமாக இருந்தாலும் இதுக்குள்ளே ஏதோ பெரிய சீக்ரெட் இருக்குன்னு நம்மால் நோட் பண்ணுறான். அப்போதான் ஜெலியான் அந்த ட்விஸ்ட்டை சொல்கிறான். அந்த உரையோட டயலை திருப்பின அடுத்த செகண்ட் அந்த ஸ்வாடோட உரை அப்படியே ஒரு மாசான ஷீல்டாக உருமாறுது. இது மித்ரேல் அண்டு வைவன் எலும்பால் செய்யப்பட்டது. எந்த ஒரு மரண அடியையும் அசால்ட்டாக தாங்கும்னு சொல்கிறான். மறுபடியும் அந்த டயலை திருப்புனா ஷீல்டு பழையபடி ஸ்வாடு உரையாக மாறிடும்னு ஜெலியான் சொல்கிறான். அப்புறம் நீங்கள் எனக்கு பண்ண ஹெல்ப்புக்கு இது கூட பத்தாதுன்னு சொல்லி அதை நம்ம ஆளுக்கு கிஃப்டாக தரான். நம்ம ஆளு டே இதை விற்றா நீ ஒரு பெரிய ஒர்க் ஷாப்பே கட்டலாமேன்னு கேட்குறான். ஆனால் ஜெலியான் என் மாஸ்டரோட உழைப்பை நான் காசாக்க யாருக்கும் விற்க மாட்டேன்னு கன்ஃபார்மாக சொல்கிறான். நம்மால் அதோட ஒருத்த பற்றி பேச ஜெலியான் ஷாக்காக நம்மால் சரி ஓகே கொடுக்குறத ஏன் வேணாம்னு சொல்லணும்னு நைஸாக அந்த கிஃப்டை வாங்கிக்கிறான். ஆனால் ஸ்வாடை விட உரை சின்னதாக இருக்கிறத பார்த்து நம்ம ஆளுக்கு ஒரு டவுட் வருது. அந்த காடு லெவல் மாஸ்டர் கரீன் செஞ்சதுன்னா கண்டிப்பாக இதுலேயும் ஒரு வித்தை இருக்கணும்னு நம்பி நம்ம ஆள் பெரிய ஸ்வாடை அந்த சின்ன உரைக்குள்ளே இறக்குறான். அவ்வளவுதான், அந்த உரைக்குள்ளே ஏதோ மெக்கானிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்து ஸ்வாடுக்கு ஏற்ற மாதிரி அப்படியே பெருசாக விரிஞ்சு மாஸ் காட்டுது. நம்ம ஆள் எதிர்பார்த்ததை விட அது செம்ம கச்சிதமாக ஃபிட் ஆகிருது. ஜெலியானோட விசுவாசத்தையும் இந்த விலைமதிப்பற்ற கிஃப்டையும் நம்ம ஆள் ஹாப்பியாக ஏற்றுக்கிறான். சீனை கட் பண்ணால் அடுத்து நம்ம ஆள் தனக்கு கிடைச்ச இன்னொரு குவெஸ்ட் ரிவார்டு பாக்ஸை ஓப்பன் பண்ணி அதில் இருக்கிற ஒரு ஹேண்ட் க்ளவுஸை செக் பண்ணுறான். அது ஏதோ ரேரான இரும்பால் செய்யப்பட்டதுன்னு தெரிய வருது. ஆனால் இதோட அசல் பவர் அன்லாக்காக இன்னும் சில செட் வேணும். இந்த ரேண்டம் பாக்ஸஸ் ரிவார்ட்ஸ் எல்லாமே நம்ம நினச்சதை விட செம்ம ஒருத்து போலேன்னு நினச்சிக்கிட்டு ஆசையாக 2வது பாக்ஸை ஓப்பன் பண்ணுறான். அந்த பாக்ஸ் சும்மா பயங்கர பில்டப்போட ஓப்பன் ஆகுது. ஆனால் பஸ்ட் லுக்கில் நம்ம ஆளுக்கு அங்கே என்ன இருக்குதுன்னே புரியலை. இன்னும் கொஞ்சம் க்ளோஸாக நல்லா விரித்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோவுக்கு மேட்டரே புரியுது. சிஸ்டம் நம்ம ஆளுக்கு ரிவார்டாக கொடுத்துருக்கிறது ஒரு ஆன்சியன்ட் சீக்ரெட் மேப்பு. சிஸ்டம் அந்த மேப்பை ஸ்கேன் பண்ணிவிட்டு இது கிராண்ட் மாஸ்டர் கைசரோடதுன்னு சொல்லுது. நம்ம ஆளுக்கு டக்குன்னு லெஜெண்டரி ஹீரோ கிங் கைசர் ஞாபகம் வருது. அவரும் அவரோட கிளாக் டவர் நைட்ஸும் சேர்ந்து தான் குரோனோஸ் பேரரசை உருவாக்கணுன்ற கதை இந்த காண்டினென்ட் முழுக்க ரொம்ப ஃபேமஸ். ஆனால் அதில் எந்த ப்ரூஃபும் இல்லாததால் ஊருக்குள்ளே எல்லாரும் அதை வெறும் கட்டுக்கதைன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ இந்த மேப்பை கண்ணால் பார்த்ததுக்கப்புறம் கிங் கைசர் நிஜமாகவே வாழ்ந்திருக்காருன்னு நம்ம ஆளுக்கு 100% கன்ஃபார்ம் ஆகுது. சிஸ்டம் இப்போ டேமேஜ் ஆன அந்த மேப்பை பக்காவாக ரீசெட் பண்ணி அட்ரஸை நம்ம ஆளோட மினி மேப்புக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. அந்த லொக்கேஷன் காட்டு மிராண்டிங்களோட ஏரியாவில் இருக்கிற ஒரு பெரிய மவுண்டெயின்னு காட்டுது. அங்கே போகிறது நம்ம நினச்சதை விட ஈஸி தான்னு நம்ம ஆள் ரூட் மேப்போட ஸ்டார்ட் பண்ணுறான். அப்போ சிஸ்டம் டக்குன்னு நீங்கள் தேவையான லெவலை ரீச் பண்ணிட்டீங்க, அதோட உங்கள் டுட்டோரியல் முடியுதுன்னு அனௌன்ஸ் பண்ணுது. அப்போ நம்ம ஹீரோ இப்போ தான் மேட்டரை புரிஞ்சுக்கிறான். ஓஹோ, இந்த டுட்டோரியல் நம்மளை சும்மா ஒரு பேசிக் லெவலுக்கு கொண்டு வர மட்டும்தானான்னு நினைக்கிறான். இதோட இந்த எபிசோட் முடியுது. ஓகே காய்ஸ், இன்றைக்கி ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களை நான் அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். பாய் காய்ஸ்.